ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். 1915வது வருஷம் பனாமா பசிபிக் எக்ஸ்போசிஷனுக்காக கட்டப்பட்டது தான் இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அது என்ன பனாமா பசிபிக் எக்ஸ்போசிஷன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. 1914வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பனாமா கால்வாயை கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. இந்த பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கிற இந்த பனாமா கேனல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் தான் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 1881வது வருஷம் பிரான்ஸ் இதை கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் அப்புறம் அங்க வேலை செஞ்ச நிறைய ஒர்க்கர்ஸும் இறக்க ஆரம்பிச்சதுனால அவங்க இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1904வது வருஷம் அமெரிக்கா இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து அவங்க அந்த பனாமா கால்வாயை கட்டி முடிச்சு 1914வது வருஷம் மக்களோட பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தாங்க. பனாமா கால்வாயை வெற்றிகரமா கட்டி முடிச்சதை கொண்டாடுறதுக்காக அமெரிக்கால கட்டப்பட்டது தான் இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பனாமா பசிபிக் எக்ஸிபிஷனை 10 இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸை வடிவமைச்சவர் பேர் பெர்னார்ட் மேபெக். இவர் ரோமன் அண்ட் ஏஷியன்ட் கிரீக் கட்டுமான கலையை பேஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. வாங்க இப்ப நாம இதை சுத்தி பார்க்கலாம். இந்த பில்டிங்கோட டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ரோம்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த கிரீன் கலர் கேட்டுக்குள்ளார போனோன்னா தான் ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கு. இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருக்கிற ஒரே காஃபி ஷாப் அது மட்டும்தான். இங்கே காஃபி அண்ட் டீ அவைலபிளாக இருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில கேம்ஸும் இருக்கு அதில். இங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. அதுல நிறைய பறவைகளும் இருக்கு. அதை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்பவே ஏற்ற இடமா இருக்கு. நாங்கள் போயிருந்த போது கூட 2-3 கப்புள்ஸ் இங்கே கேண்டிட் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஒரு ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸை 1907வது வருஷமே அமெரிக்காவில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட நைட் வியூ. இவ்வளோ லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறைய ஹாலிவுட் படங்களில் இந்த இடம் வந்திருக்கு. வெர்டிகோ, டைம் ஆஃப்டர் டைம், பைசென்டினல் மேன், த ரூமு, ட்விஸ்டட் அப்படின்னு நிறைய ஹாலிவுட் படங்களில் இந்த இடம் வந்திருக்கு.
இந்திய மொழி படங்கள்னா அந்த மை நேம் இஸ் கான் அப்படின்ற படத்துலயும் நம்ம வாரணம் ஆயிரம் படத்துலயும் இந்த இடம் வரும். வாரணம் ஆயிரம்ல எங்க வருதுன்னு தானே யோசிக்கிறீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. வாரணம் ஆயிரம்ல வர இந்த பாட்டுல தான் அந்த இடம் வரும். பின்னாடி ஃபுல்லாமே அந்த இடம் தான், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன், வாரணம் ஆயிரம் படம் வந்து எஸ்எஃப்ஓல தான் எடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.